என்ன திடீர்னு ஏன் சிபிஐ விசாரணையை கூறுறதுக்கான காரணம் என்ன? அதாவது ஸ்டேட் கிட்ட இருக்க கண்ட்ரோல், ஸ்டேட்டும் இன்வால்வ் ஆன ஒரு விஷயத்துல ஸ்டேட்டே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றனால தான் நம்ம போறோம். அப்போ மாநில அரசினுடைய விசாரணையை ஏன் நம்ப மறுக்கிறீங்க? இதுல அவங்களும் இன்வால்வ் இல்லையா? இப்போ 41 பேர் இறந்தாங்க இல்லையா? இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமாகவுமே பொறுப்பு இல்லைன்னு நீங்க சொல்லும் போது அது எப்படி எடுத்துக்கணும்? எதுக்காக அதை நாங்க செய்யணும் அப்படிங்கிறது நீங்க 41 பேர் செத்தாங்களே, அது செய்ய வேணாமா? 41 பேர் செத்து போனாங்கன்னா அது எதனால செத்து போனாங்க? அவர் பார்க்க வந்து தான் 41 பேர் செத்ததுக்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான பங்கு இல்லைன்றீங்களா? ஆமா. என்ன ஆமா இல்ல எப்படி புரியல? அவ்வளவு பேர் அங்க கூட்டம் சேர்ந்திருக்காங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? பாதுகாப்பு கொடுக்கல. அப்ப நிர்வாகம் தான் தப்பு. இங்க சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. நைட்டு 12 மணிக்கு எத்தனை போலீஸ் இறக்குனீங்க? அவங்களை அடிச்சு பஸ்ல எத்தனை போலீஸ் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க. ஸ்டேட்ல இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள், செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாருமே டிஜிபி வரைக்கும் எல்லாரும் வந்து பிரஸ் முன்னாடி வந்து எங்க மேல தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு சுய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வேலை செஞ்சாலும் குறை சொல்றீங்க, வேலை செய்யலைனாலும் குறை சொல்றீங்க. இது என்ன வேலை? அது ஒருத்தவங்க மேல பழி போறது வேலையா? வெறும் டிவிகே மேல தப்புன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நியூஸ்மே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர், சமூக செயற்பாட்டாளர் திருமிகு லோகேஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். கரூனுடைய சம்பவத்தை ஒட்டி உச்சநீதிமன்றத்தில் நடந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஒரு இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது சிபிஐ விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகியிருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் இத்தனை நாளாக நடந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சென்ட்ரலுக்கு மூவ் ஆகிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. தவாக சைட்லேருந்து கேட்கும்போது ஒரு கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி, அதுவும் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் மாதிரி தான் எதிர்பார்த்தது. அதுக்கான விஷயங்களும் ஒரு மூணு பேர் கண்ட கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஜய் அப்படின்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அவங்களுக்கு மந்த்லி வந்து சிபிஐ வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மந்த்லி வந்து சிபிஐ ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும் போதே அப்போ இதுக்கான டைம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது இருக்குது. நமக்கு உடனே நேற்று நடந்த இன்னைக்கு தீர்ப்பு வேணும்னு நம்ம எதிர்பார்க்கல. பட் இது எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன நடந்ததுன்னு தெரியணுன்றதுக்காக தான். ஸோ அது நம்ம சிபிஐ கிட்ட போயிருக்குன்றப்போ அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்ற விஷயம் வந்து மனசுக்குள்ளே இருக்குது. அதே சமயம் 8 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வந்து அப்பீல் போகிறதுக்காக. அது எப்படி போகுதுன்றது ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும். அதே சமயம் இங்கே வந்து ஆல்ரெடி அருணா ஜெகதீஷன் தலைமையில் இருக்கிற ஒரு நபர் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை எஸ்ஐடி ஆஷிஷ் அவர் மேலே அவருக்கு பண்ணுற தலைமையில் இருக்க எஸ்ஐடியாக இருக்கட்டும், இதுக்கான டைரக்ஷன்ஸ் எதுவும் வந்து கிளாரிட்டி இல்லை. அது போகலான்னு சொல்லலை, போக வேணான்னு சொல்லலை, ஸ்டாப் பண்ணுறனும் சொல்லலை, இல்லை கண்டினியூ பண்ணலானுன்ற மாதிரி எதுவும் வரல. அது ஆர்டர் காப்பி டீட்டெயில்டாக வரும்போது தான் அதுக்கான கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அவங்க அதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஆல்ரெடி வந்து ஒரு நபர் கமிட்டி போட்டிருக்கப்போ வந்து எஸ்ஐடி ஒரு நபர் நீதிபதி வந்து ஒரு எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி தான் கேள்விகள் அந்த வந்திருக்கே தவிர ப்ராப்பராக அதுக்கான டைரக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அது எப்படி போகுதுன்றது ஒரு பக்கம். மக்களுக்கு நம்ம வந்து கரூரில் போயிருந்தோம். கரூர் மக்கள், அந்த மக்களை பார்த்தோம். இறந்தவங்க வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தணும். 16ஆம் காரியத்துக்கு சில பேர் வீட்டில் பங்கெடுத்துக்க முடிஞ்சது. மக்களுக்கு அந்த வேதனை இருக்குது. அது ஒரு வீட்டிலாம் போனால் வந்து குடும்பமே சேர்ந்து கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அந்த வேதனை அவங்க இந்த 16 நாள் கடந்தும் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்க வேதனை, எத்தனை பேர், எத்தனை மீடியா பீப்புள் வந்திருப்பாங்க, எத்தனை தலைவர்கள் வந்திருப்பாங்க, அவ்வளோ பேர்கிட்டையும் போய் இன்னும் அந்த வேதனை அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே வந்து டைம். ஏன்னா ஒரு லார்ஜ் நம்பர், ஒரு பெரிய நம்பர், அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாம்பேட். இது வரைக்கும் அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு ஸ்டாம்பேடில் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம். கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம மீண்டு வரத்துக்கு. பார்ப்போம் சிபிஐ என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, எந்த பார்வையில் அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். காவல்துறையை இன்னும் விசாரணைக்கே எடுத்துக்கல. ஆனால் நீங்கள் என்ன திடீர்னு ஏன் சிபிஐ விசாரணையை கூறுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அருணா ஜெகதீசனுடைய அறிக்கைன்னு சொல்கிறோம், மாநில அரசு வந்து எஸ்ஐடி நியமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மாநில அரசினுடைய விசாரணையை ஏன் நம்ப மறுக்கிறீங்க? இதில் அவங்களும் இன்வால்வ் இல்லையா? இப்போது
இங்கே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் அவங்க எப்படி இதில் இன்வால்வ் ஆகுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? நமக்கு இப்போ டிவிகேக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஆனால் அக்கௌண்டபிலிட்டி வந்து மாநில அரசுக்கு தான் இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி அவங்க கையில் தான் இருக்குது, ஓகேங்களா. நம்ம வந்து இதை நம்ம ஜஸ்ட் ஒரு கரூர் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது. ப்ரொலாங்டாக இவங்க திருச்சியில் ஆரம்பித்து இங்கே வரைக்குமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5-6 இடத்துல பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்டாங்க. ஒரு இடம் இல்லாமல் ஒரு 5-6 இடத்துல பண்ணுற மாதிரி பெர்மிஷன் கேட்டது. அது முடியாதுன்ற மாதிரி ஒரு இடன்ற மாதிரி மாறிச்சு. அது எல்லாமே நம்ம மறந்துட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே வரும். ஸோ அதே மாதிரி கேட்குற இடம் வேறு, கொடுக்குற இடம் வேறு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் கோர்ட்டில் என்ஹெச்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அது முன்னாடியில் இருந்த விஷயம், அதை மறுபடியும் இப்போ அமலுக்கு கொண்டு வராங்க. பட் பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு பிட்ச் பண்ணுது, அதாவது அந்த இடத்த வந்து பரிந்துரை பண்ணது காவல் நிலையம், ஓகேங்களா. நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா ஒரு காவல் நிலையத்துக்கு போய் பெர்மிஷன் கேட்கறதுக்கு, ஒரு போராட்டத்துக்கோ இல்லைன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இப்போ பப்ளிக் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, பெர்மிஷன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த டைமில் பண்ணிக்கோங்க, இந்த டேட்டில் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த லொக்கேஷனில் வந்து இது கரெக்டாக இருக்கும், இதுக்கெலாம் நடக்கிற இடம் வந்து அவங்க கொடுக்குறது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் லெட்டரில் எத்தனை பேர் வருவாங்கன்னு நோட் மென்ஷன் பண்ணது கூட போலீஸ்காரங்க சொல்கிறது தான். அவங்களோட இது இல்லாமல் நீங்கள் இப்படி கொடுத்தா தான் நாங்கள் பர்மிஷன் கொடுப்போன்றது வர இதுதான். இதெல்லாம் களத்தில் நடக்கிற விஷயம். இதெல்லாம் கோர்ட்டில் போயிட்டு வாதமாக வைக்க முடியாது. பட் என்ன பாயிண்ட்னா, இது ஒரு பிளான்டுன்றதை விட இதை நோக்கி தான் நகர்த்தப்பட்டதோன்ற ஒரு அச்சம் மனசுக்குள்ளே வருது. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த குறுகலான இடம் கொடுக்கறது, அந்த 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 விஷயம், அந்த நகர்ந்து அதை நோக்கியே தான் நகர்ந்த மாதிரி ஒரு ஒரு ஆனால் அந்த இடம் எனக்கு திருப்திகரமானது அப்படின்னு என்ன ஆனந்த் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காரு தானே, புசியானந்த் சொன்னது தானே. அது திருப்திக்கான எதுவுமே இந்த அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துக்கு நம்ம பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் நம்ம அவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம், ஓகே அக்செப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இது, அதாவது கரூருக்கு நாளைக்கு வர போகிறாருன்னா இன்றைக்கி நைட்டு தான் அந்த இடத்துக்கான விஷயமே நடக்குது, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடியே அதுக்கான ப்ராசஸ் ஒரு 5-6 இடம் 7 இடம் கேட்டிருந்தது கரூரில், மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் பிளேசஸில். அதில் இது 7வது இடம் சூஸ் பண்ண. இது அதுவும் வந்து நம்ம கேட்ட இடம் கிடையாது, போலீஸாக சூஸ் பண்ண இடம். நம்ம கேட்ட இடங்கள்லாம் வேறு. இப்போது வந்து அந்த இடத்த நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து அங்கே வந்து காவல்துறைகள் வந்து அவங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். காவல்துறைக்கும் அங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். காவல்துறைக்கு எல்லா இடத்துலையுமே போலீஸ் அங்கே நிற்க வச்சுன்னா என்ட்ரி எக்ஸிட்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ லேடிஸ் உள்ள வராங்க, பெண்கள் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு அட்லீஸ்ட் ஆர்கனைசர்ஸ்குள்ளே இப்போ வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து நீங்கள் இப்போ எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கள் மாதிரி வராங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் சேஃப்டி பார்த்துக்கோங்க, தண்ணி ப்ரொவைட் பண்ணுறது, இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இல்லை இவ்வளோ காவலர்கள் இவ்வளோ மக்கள் உள்ளே வந்திருக்காங்கன்னா அது தேவையான காவலர் இல்லைன்ட்டு மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி இன்னும் ஃபோர்ஸ் பத்தலைன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்ட்டு. அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து அவங்க தட்டி கழிக்க பார்க்குறதா தான் நமக்கு தெரியுது எல்லா இடத்துலையும். ஏன்னா வந்து இந்த விஷயம் நடந்து நீங்கள் சொன்ன மாதிரி அருணா ஜெகதீஷன் அவங்க இப்போ இது ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டேட்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள், செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரின்னு எல்லாருமே டிஜிபி வரைக்கும் எல்லாரும் வந்து ப்ரெஸ் முன்னாடி வந்து எங்கள் மேலே தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு சுய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்கள் போய்ட்டு அங்கே அந்த அம்மாகிட்ட கொடுத்துருக்கலாம். அது நீங்கள் நம்ம பப்ளிக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அது நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே. ஒரு இல்லை வேலை செஞ்சாலும் குறை சொல்கிறீங்க, வேலை செய்யலைனாலும் குறை சொல்கிறீங்க, உங்களுக்கு புரியல எங்களுக்கு. இது என்ன வேலை? அது அடுத்தவங்க மேலே பழி போடுறது வேலையா? கவர்மெண்ட் அவங்க அடுத்தவங்க மேலே பழி போடுறது சொல்லலை. அவங்க வந்து விரைவாக வேலை செஞ்சாங்கன்னா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி வேலை செஞ்சாங்க, அவங்க ஏன் அப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்னு ஏன் கேள்வி? நான் வந்து அவங்க எங்கேயும் நான் வந்து அவங்க என்ன மாதிரி ரிலீஃப் ஒர்க்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, நான் அதை பற்றி நான் கமெண்ட்டே பண்ணல. ஒரு ப்ரெஸ் மீடியாவில் இதெல்லாம் தப்பு காரணம் வந்து டிவிகே தான் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப்ஸ் அதை சொல்லும் போது அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல வரோம். நீங்கள் ஏன்னா விசாரணையில் இருக்கிற விஷயம், நீங்கள் உங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார். இப்போ டிவிகேயில் இருக்கிற தொண்டர்கள் மேலே நீங்கள் வழக்கு போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஆக்சுவலாக விஜயனா வந்தார் இல்லையா, அவருக்காக தான் அந்த ஈவெண்ட் நடந்தது. அப்போ யார் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும்? யார் மேலே வழக்கு பதிவு பண்ணணும்? நீங்கள் விஜயனா அதில் இன்வால்வ்டாக இல்லையா? ஆமாம், ஓகேங்களா. அப்போ விஜயனா பேர் அந்த அட்லீஸ்ட் A5 இருக்கணும்ல. A5 கூட போடலையே. நீங்கள் A1 வந்து நீங்கள் அந்த மாவட்ட செயலர் போட்டிங்க, A1 அந்த இல்லை ஒரு ஏரியாவில் ஒரு நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் பொறுப்பாக முடியும். அப்படி இருக்கேன் நான் இதை கேட்குறேன். நான் சரி, நீங்கள் அவங்க மேலே போட்டிருக்கீங்க, நீங்கள் விஜயனா மேலே போடலை, ஃபைன். நான் அதே மாதிரி நீங்கள் சிஎம் வந்து நான் எதுவும் அவர்களே எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் அல்டிமேட் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க மேலே என்ன இது பண்ணியிருக்கு. இப்போ 41 பேர் இறந்தாங்க இல்லையா,
இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமாகவுமே பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அட்லீஸ்ட் அவங்க மேலே ஒரு துறை ரீதியான விசாரணை, ஒரு சஸ்பென்ஷன், இல்லை ஒரு ஒரு ஏதாவது நடந்திருக்கணும். இல்லை எதுக்காக அதை நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் 41 பேர் செத்தாங்களே, அது செய்ய வேணாமா? 41 பேர் செத்து போனாங்கன்னா அது எதனால் செத்து போனாங்க? அவரை பார்க்க வந்து தான் 41 பேர் செத்ததுக்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான பங்கும் இல்லைன்றீங்களா? ஆமா. என்ன ஆமா? இல்லை எப்படி புரியல? சரி, அரசாங்கம் எப்படி? எனக்கு புரியவே இல்லை. எப்படி 41 பேர் மக்கள் தானங்க அவங்க? எப்படி அரசாங்கம் வருவாங்க? அது சொல்லுங்க. நீங்க அரசாங்கம் தாங்க வேலை அங்க தானே அவங்க கிட்ட தானே பெர்மிஷன் போனது. வேலை செய்யல அவங்க கிட்ட தானே பெர்மிஷன் போனது. அவங்க கிட்ட தானே பெர்மிஷன் போனது. யாருங்க காவல்துறை எதுக்குங்க இருக்கப்போ? வேலை செய்யல. காவல்துறைக்கு என்னங்க அப்ப என்ன பொறுப்பு? சரி, என்ன வேலை செய்யலன்னு சொல்லுங்க. 41 பேர் இறந்தாங்களங்க. இறந்ததுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லங்க. அரசாங்கம் என்ன பொறுப்பு எடுத்துச்சு? வேகமா வந்து வேலை செஞ்சது அரசாங்கம் தான் வந்தாங்க. அங்க இருக்க மக்கள் லத்தி சார்ஜ் பண்ணது அரசாங்கம் தான் பண்ணாங்க. அங்க இருக்க நிர்வாகிகள் அரசாங்கம் தான் பண்ணாங்க. மாவட்டத்தோட ஓரத்துல சார் நான் மதிக்கிறேன். என்னன்னா லத்தி சார்ஜ் நடந்துச்சுன்னா அது உயர்நீதிமன்றத்துல சொல்லிருக்கணும்ல. ஏன் உயர்நீதிமன்றத்துல அதை சொல்லல? ஏன் உயர்நீதிமன்றத்துல சொல்லல? ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். அந்த மாவட்டத்துல இருக்கிற எஸ்பி மேலயும் கலெக்டர் மேலயும் என்ன அதிகாரம், என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க கேக்குறேன். அதுதான் சார் சொல்றேன். அது தமிழக வெற்றி கழகம் நிரூபிச்சிருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. நான் ஏன் நிரூபிக்கணும்னு கேட்குறேன். இது அரசாங்கங்க, சிஸ்டம்ங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? அக்கௌண்டபிலிட்டி யாருக்குங்கிட்ட இருக்கு? மக்கள் சத்தா யார்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? ஃபைனலாக யாருங்க பொறுப்பு? அது எப்படிங்க அது எல்லாமே டிவிக்கு மேலே சொல்லுவீங்க? புரியல எனக்கு. நீங்கள் நியூட்ரல்னா அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அதுதான் நான் கேட்குறது. அவங்க மேலே எதாவது ஆக்ஷன் எடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இப்படி பேசினா பரவாயில்ல, எடுத்துருக்கணுமா இல்லையா, அவ்வளோதான் நான் கேட்குறது. நீங்க நியூட்ரலா சொல்லுங்க சார். எடுத்துக்கணுமா இல்லையா? நான் நியூட்ரலா தான் நான் கேக்குறேன். எடுத்துக்கணுமா இல்லையா? எடுத்துக்கணுமா இல்லையா? எடுத்துக்கணும். அவ்வளவுதான். எடுத்துக்கணும். ஆனா என்ன தப்பு பண்ணா? 41 பேர் இறந்திருக்காங்க சார். தெரியுங்களா? சரிங்க சார், 41 பேர் இறந்து போயிருக்காங்க சார். விஜய் பார்க்க வந்து இறந்து போனாங்க சார். அதான் ஆனா நீங்க சொல்றீங்க. ஆனா நான் கேக்குறேன், அவ்வளவு பேர் அங்க கூட்டம் சேர்ந்திருக்காங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? பாதுகாப்பு கொடுக்கல. அப்ப நிர்வாகம் தான் தப்பு. பாதுகாப்பு எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்க? கொடுக்க முடியுங்க. ஏன் கொடுக்க முடியாது? இங்க சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. நைட்டு 12 மணிக்கு எத்தனை போலீஸ் இறக்குனீங்க? அவங்கள அடிச்சு பஸ்ல எத்தனை போலீஸ் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க. எத்தனை ஆயிரம் பேர் இறக்குனீங்க? அங்க எத்தனை பேர் காவலுக்கு போட்டீங்க? டிஜிபி வந்து ஒரு நாள் 500ன்றாங்க, கோர்ட்ல வந்து 600ன்றாங்க. இப்போ 10 போலீஸ் வந்து விஜய் நான் வண்டியோட அங்கே ஒரு 100 பேர் கூட அங்கே மொத்தமாக அந்த கூட்டத்தை காலேருந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு அவ்வளோ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண 100 போலீஸ்காரங்க கூட கிடையாது. எல்லாரும் அதுவும் பஸ்ஸில் போய் உட்காந்து நிழலில் போய் உட்காந்துருந்தாங்க. ஒரு சில பேர் தான் ஆக்டிவாக செயல்பட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க செயல்பட்டாங்க. நான் எல்லா போலீஸ்காரையும் நான் தப்பு சொல்லலை, ஓகேங்களா. பக்கத்துலேயே ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து போலீஸ்காரங்க மேலே நான் வந்து உயரதிகாரிகள் செய்கிற தப்புகளாக வந்து சிப்பாய்கள் எல்லாம் வந்து நம்ம சொல்லி குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது, ஓகேங்களா. நான் அவங்கள நான் எதுவும் சொல்லலை. நான் அதெல்லாம் கேட்குறேன், கலெக்டர் மேலேயும் எஸ்பி மேலேயும் என்ன நடவடிக்கைன்னு கேட்குறேன். ஆனா அதே போலீஸ்காரங்க சரியா வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புனால சரியா வேலை செஞ்சாங்க. அது நான் சொல்லல, விஜய் அவர்கள் சொன்னாரு. விஜய் அவர்கள் பேசும்போது என்ன கூட்டு வந்து விட்டாங்கன்னு சொன்னாரு. என்ன கூட்டு வந்து விட்டாங்கன்னு சொன்னாரு. எங்கேயுமே சொல்லாம அங்க சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அதை நீங்க யோசிங்க. ஏன் சொன்னாரு நீங்க சொல்லுங்க. அது உங்களுக்கு புரியவே இல்லைங்களா? எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க. எங்கேயுமே நடக்காம அங்க நடக்குதுங்க. அப்ப அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது புரியலைங்களா உங்களுக்கு? என்னவோ ஒரு நடந்திருக்கு இல்லையா? எங்கேயுமே அந்த மாதிரி வந்து வழிநெடுக்க கூட்டு வந்து மாவட்ட எல்லையிலேருந்து உள்ள வரைக்கும் கூட்டு வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து அந்த பந்தோபஸ்தாக கூட்டு வந்து உள்ளே விடுறாங்கன்னா என்னமோ மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. அதை வந்து அவுட் ஆஃப் த ப்ளூவாக அதை சொல்கிறாருன்னா மனசில் அவர் படாமல் அதை சொல்லலை. ஆனால் அது வந்து அதுக்கு அவரை எதிர்த்தே திருப்புறீங்க. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், டிவிகே கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா எங்கேயுமே அதை தட்டி கழிக்கல, ஓகேங்களா. நான் அதில் மாற்று கருத்தே எனக்கு கிடையாது, ஓகேங்களா. ஆனால் அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட்டு இருக்குது. அந்த அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லா வேலையிலும் செய்யும் போது வி நீட் டு மூவ் ஆன் டு சுப்ரீம் கோர்ட். அதுதான் நடந்திருக்கு, ஓகேங்களா. அதில் சிபிஐ நடந்திருக்கு. சிபிஐ அவங்க கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டிவிகே சார்பிலேருந்து போட்ட ஒரே ஆதவ மட்டும் தான் போட்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில். அதில் வந்து அவங்க கேட்டது ஒரு கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் தான் கேட்டிருந்தாங்க. அது சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக மற்ற இறந்தவங்க வீட்டிலேருந்து சில பேர் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், மற்றெல்லாம் சிபிஐ கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் கோர்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு அப்பீலுக்கு போகிறதுக்கு 8 வாரம் டைமும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நமக்கு தேவை என்ன நடந்ததுன்ற உண்மை வெளியே தெரியும், ஓகே, அவ்வளோதான். அதை தாண்டிங்க அது ஒன்று, ஓகேங்களா. இப்போ இறந்துட்டாங்க அப்படின்றதுனால வந்து இது மூவ் ஆன் ஆகிற அவ்வளோ எளிதாக மூவ் ஆன் ஆகிற விஷயம் இல்லை. ஒரு நேச்சுரல் டெத்துனா ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம்.
இதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியல. ஏன்னா நான் இறந்தவங்க வீட்டில் போய் மாலை போடும்போது அந்த குழந்தைங்க, அந்த பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஃபோட்டோ மாலை போடும்போது எனக்கு வந்து அது மீள முடியல. ஓகேங்களா, என்னமோ நடந்திருக்குங்க, அது என்னன்னு தெரியணும், அவ்வளோதான் விஷயம். நம்ம அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், வெறும் டிவிகே மேலே தப்புன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. கவர்மெண்ட்டை வந்து பரிசுத்த ஆவின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றது தான் கேள்வி. ஓகே, இப்போ அடுத்து ஒரு கேள்வி என்னதுன்னா, இப்போது அந்த பாதிக்கப்பட்டவங்களில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க, பாதிக்கப்பட்டவங்க சார்பாக வழக்கு தொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அந்த வழக்கை வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் நிறைய பேர் 24 பேர்கிட்ட பார்த்தேன். நான் பர்சனலாக நான் போய் பார்த்தேன். அந்த மாதிரி அந்த டைப்லேருந்து எனக்கு எந்த விதமான ரிப்ளையும் வரலை. நான் ஓப்பனாக சொல்லட்டுங்களா, செந்தில் பாலாஜி அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நிவாரணம் பணம் கொடுத்தாரு, அடிப்பட்டவங்களுக்கும் கொடுத்தாரு. ஓகேங்களா, நான் போனதில் எனக்கு புரிஞ்சுது, தே வேர் த்ரெட்டன்ட். நான் இதை அக்யூசேஷனாக சொல்கிறேன்னா என் மனசில் படுறத சொல்கிறேன். ஆமாம், ஐ எம் அக்யூசிங். ஓகேங்களா, நான் இதில் எனக்கு தப்பாலாம் தெரியும், மேலே கேஸ் போடுறேன்னா போட்டேன், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது பற்றி. ஓகேங்களா, எனக்கு பட்டது, நான் நேரில் பார்த்தது சொல்கிறேன். ஓகேங்களா, சொல்லி வச்ச மாதிரி அந்த ஒரு லைன், அந்த ஒரு ட்ராக் ஆஃப் த லைன் வரும்போது எனக்கு அது மிரட்டப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு புலப்படுது. ஓகேங்களா, என் சின்ன அறிவுக்கு அது எட்டுது. ஒருத்தங்க அது ஒரு ஃபேமிலி இஷ்யூ மாதிரி இப்போ தெரியுது. நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து அது ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அந்த விஷயம். ஆமாம், நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபு, ஒரு பெண்ணு, அவங்களோட 8 வயசு பையன். ஓகேங்களா, அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து தனியாக போயிட்டார். ஓகேங்களா, இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து கூட ஒரு குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது. ஆனால் அந்த 8 வயசு பையனும் இவங்க கூட தான் இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த கை குழந்தை, இந்த பையன் எல்லாம் ஒன்றா தான் ஒரே வீட்டில் இருந்தாங்க. படிக்கிறான், அந்த பையன் படிக்கிறான், ஃபைன். ஆனால் இறந்தப்போ அந்த பையனோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து கையெழுத்து போட்டு பாடி வாங்கியிருக்காரு. பட் ஆனால் அடக்கம் பண்ணது இவங்க. ஓகேங்களா, இது பண்ணது இவங்க. ஓகேங்களா, காலையே விடிகாலமே 5:45 கையை ஹேண்ட் ஓவர் பண்ணி எரிச்சிரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக குழந்தைங்களை அந்த எரிக்கிறது வழக்கத்தில் கிடையாது. ஆமாம், ஓகே, திருமணமானவங்க தான். பட் ஆனால் எரிச்சிருன்றது பட் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஃபும் அவங்களுக்கு போயிருக்கு. இப்போ ரிலீஃப் இவங்களுக்கு வரலன்றது பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா வந்து குழந்தை யார் கூட இருந்ததுன்றது தான் பாயிண்ட். இந்த குழந்தை இவங்களோட இருந்தது, பட் அங்கே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ போலீஸ்காரங்களும் வந்து அது நம்ம 19 அவங்கள சொல்லிட முடியாது. பயாலஜிக்கல் ஃபாதரை பார்த்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய உள்ள இருக்கு. பட் ஓவராலாக நீங்கள் பர்டே வியூலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் எதுக்கு போகிறோம், நீதி வேணுன்றதுக்காக மட்டும்தான் போகிறோம். நான் அந்த பார்வையில் தான் பார்க்குறேன். இதுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒவ்வொருத்தரும் நம்ம அதெல்லாம் சொல்லவும் முடியாது. பர்சனல் இப்போ நான் இது சொன்னதே வந்து அது மனசு மீறி சொல்லியிருக்கக்கூடாது. ஓகே, இப்போ 24 பேர் சிறை மரணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார் இல்லையா? அப்போது விஜய் வந்து ஒரு விஷயம் பேசினார். என்னென்னா, இவங்க எல்லாத்தையுமே சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறாங்க. அதன் பின்னாடி இவங்க வந்து பாஜகவினுடைய கைப்பாவைங்கிறத புரிஞ்சுதா அப்படின்லாம் அன்னைக்கு அப்படி கேட்டுட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணையே தாவேக்கா வர இருக்குதே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்களே. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நம்ம போய் சிபிஐ வேணும்னு கேட்கல. இந்த 24 பேர் இறந்ததுக்கும் நம்ம கேட்டது எஸ்ஐடி தான் கேட்டோம். இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் ஆர்கியூ பண்ணும்போது சிபிஐ வேணும்னு நம்ம கேட்கல. ஓகேங்களா, நம்ம இங்கேயும் எஸ்ஐடி தான் கேட்டோம், அங்கேயும் எஸ்ஐடி தான் கேட்குறோம், சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் எஸ்ஐடி தான் கேட்குறது. ஓகேங்களா, நம்ம வந்து சிபிஐ வேணும் நம்ம இங்கேயும் கேட்கல. மெயின் பாயிண்ட்டு அது சென்ட்ரலைஸ்டு அது என்னதான் இண்டிவிஜுவல் பாடி இருந்தாலும் பிஜேபியோட பங்கு அதில் என்ன இருக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம். ஓகேங்களா, அதில் இருக்கும், அதில் என்ன அவங்க நமக்கு நேராக அந்த ப்ரூஃப்ஸ் தெரியும் பேச முடியாது. பட் பாயிண்ட் என்னென்னா டைம் டிலே. ஓகே, அது எங்களுக்கே இதுவாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா வந்து அதில் கோர்ட்டில் இருக்கிற டைரக்ஷனில் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அந்த டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணோன்னா அப்போ இந்த விஷயம் எப்போ முடியும், நடந்தது எப்போ வெளியே தெரியும்னு இருக்கு இல்லையா? அந்த வெயிட்டிங் டைம் இட்ஸ் லாங். நம்ம வரவேற்கிறோன்னா இந்த சென்ஸ் எதுக்காக வரவேற்கிறோன்னா, அதாவது ஸ்டேட் கிட்ட இருக்க கண்ட்ரோல், ஸ்டேட்டும் இன்வால்வ் ஆன ஒரு விஷயத்தில் ஸ்டேட்டே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றனால தான் நம்ம போகிறோம். அது அங்கே வந்து ஒரு வகையாக அது ஃபேவராக இருக்கே தவிர நம்ம அதை கம்ப்ளீட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க நம்ம என்ன இது வருதுன்றதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும்.
ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நீங்கள் அப்படி சொல்ல போனால் வந்து இங்கே கிட்னி திருட்டுக்கு வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணால் அதை வேணான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மாதிரி தான். ஓகேங்களா. எது ஃபேவரபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரூல் பண்ணுற கவர்மெண்ட் செய்யுது. ஓகேங்களா. இதே இவர் ஸ்டாலின் அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு எப்படி ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு தெரியும். நமக்கு தேவை இது ஸ்டேட் இன்வால்வ் ஆன விஷயம்னால ஸ்டேட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் பாயிண்ட். ஓகே. இப்போ கரூருக்கு விஜய் சென்று சந்திக்க போவதாக சொல்கிறாங்க. எப்போ சந்திக்க போகிறாரு? இல்லை, இது டே ஒன்லேருந்தே அன்னைக்கு அவர் அங்கேருந்து போலீஸ்காரங்க வந்து இங்கே இருக்காதீங்க கிளம்புங்கன்னு சொன்ன டைம்லேருந்து அவர் போயிட்டு பஸ்ஸில் இந்த மாதிரி காரில் ஏறி உக்காந்து காரில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அங்கே போலீஸ்க்கு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து வெயிட் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, வீட்டுக்கு போகிறதுக்கும் போகிற கார் ஏறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹி வாஸ் வெயிட்டிங். ஓகே. போலீஸ்காரங்க அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு வெயிட்டிங். ஆகலை. இல்லைங்களா. வந்தீங்கன்னா கலவரம். அது நடந்துருச்சுனால அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, பாதிப்பு நடந்துருச்சு. அதை இன்னும் வேர்சன் பண்ணக்கூடாதுன்ற ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகேங்களா. நமக்கு மனசுக்குள்ள 1000 வெயிட்டேஜ் வலி அது இருக்கும். ஓகேங்களா. அது தாண்டி மீண்டு வெளியே வந்து மக்களை பார்க்கணுன்னு சொல்லும் போது லீகலாக ப்ரொசீட் பண்ணுறோம். நீங்கள் சொல்லலாம் அன்லாஃபுல் அசம்பிளின்ற மாதிரி அது போய் நேரில் யாருன்னா தனி மனிதரை போய் பார்க்கறதுக்கு என்னங்க பெர்மிஷன் வேணுன்ற மாதிரி நம்ம பொதுவாக சொல்லலாம். நீங்களும் நானும் போகும்போது ஒன்றும் கூட்டம் சேர போகிறது கிடையாது. ஓகேங்களா. இவ்வளோ நடந்தும் மக்கள் பார்க்க வருவாங்க. அது அவரை வேடிக்கை பார்க்க வராங்களோ இல்லையோ அவருக்கு ஆறுதல் சொல்லத்துக்கு மக்கள் வருவாங்க. எஸ். ஓகேங்களா. அதை மேற்கொண்டு இட்ஸ் நாட் வர்சன் த சிச்சுவேஷன். அதனால தான் நம்ம டிஜிபி அவருக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்கிறோம். அவங்க நம்ம 13th கேட்டிருந்தோம், அவங்க 17th சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெட்னஸ்டேக்கு மறுபடியும் அது போய்கிட்டு இருக்கு. வச்சு அதை அவங்க டிசைட் பண்ணுற இடத்துல இப்போ எல்லாமே நம்ம அவங்ககிட்டே கொடுத்துரும். நீங்கள் இப்போ எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இது மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறோம். அவங்க முடிவு பண்ணி என்ன கொடுக்குறாங்களோ நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி. நன்றி.